அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். அதாவது சகுன சாஸ்திர ரீதியாக நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்குது. என்கிட்ட மாறி மாறி நானும் ஜாதக ரிலேட்டடான வீடியோக்கள் நிறையா போடுவேன். ஆனால் சகுன சாஸ்திர ரீதியாக நிறைய கேள்விகள் கேட்குறீங்க. எனக்கே கொஞ்சம் வியப்பாக தான் இருக்குது. என்னடா ஜாதக ரிலேட்டடாக நம்ம பலன் கொடுக்குறோம், ஆனால் சம்பந்தமே இல்லாமல் சகுன சாஸ்திர ரீதியாக கேள்வி கேட்குறாங்களே அப்படின்னு. சரி, சகுன சாஸ்திரம் நிறைய பேருக்கு தெரியல. உண்மையை சொல்லப்போனால் அதுதான். நேற்று கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணி, அது போன வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். ஆமாம், முதுகில் தேங்காய் விழுந்துருச்சு, அதனால் எதுவும் பிரச்சனையா சார் அப்படின்னு கோயம்புத்தூரில் ஏதோ சிங்காநல்லூரா ஏதோ ஒரு ஊர்லேருந்து கேட்குறாங்க. ஐயா, அந்த மாதிரி முதுகில் தேங்காய் விழுந்துருச்சு. அப்படின்னா தேங்காய் விழுந்துருச்சுன்னா எனக்கு புரியலை சார் நீங்கள் சொல்கிறது அப்படின்னு நான் கேட்குறேன். இல்லை சார், தென்னை மரத்துலேருந்து தேங்காய் கீழே விழும்போது முதுகில் குனிஞ்சி வேலை பார்த்து முதுகில் பட்டுருச்சு. அதனால் என்ன? நான் அப்படி தான் கேட்டேன். அதனால் என்ன அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், அதனால் எதுவும் பிரச்சனையா? முதுகு வலி இருக்கா? நான் அப்படி தான் கேட்டேன். முதுகில் வலி இருக்கா? இல்லை எத்தனை தேங்காய் கொத்தா விழுந்துச்சா, ஒரு தேங்காய் விழுந்துச்சா? முதல்ல அதை தான் நான் டீட்டெயிலாக கேட்டேன். இல்லை சார், ஒரு தேங்காய் தான், கொஞ்சம் காற்றடிச்சு சடான்னு கீழே விழுந்துருச்சு, வேலை பார்த்துட்டு கவனிக்கல, முதுகிலே விழுந்துருச்சு. வலி இருந்தால் அதுக்கு உண்டான தைலத்தை வாங்கி போடுங்க, பலமாக அடிபட்டுச்சு அப்படின்னா அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை சார், அப்படிலாம் ஒன்றும் அடிபடுற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை, விழுந்துருச்சு, வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க. அவ்வளோதான், நீங்கள் அதை ஒன்றும் கேர் பண்ணக்கூடிய தேவையே இல்லையே அப்படின்னு. இல்லை சார், சகுன ரீதியாக அது ஒன்றும் பிரச்சனையாக சார் வாங்க. இது எப்படி கேட்குறீங்களா? தென்னை மட்டை தலையில் விழுந்தால் குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க, நீங்கள் அதனால் கேட்க வரீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்டேன் நான். ஆமாம் சார், அதெல்லாம் சொல்லுவாங்களா அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. தென்னை மட்டை விழுந்தால் அதுக்கு வேறு ஒரு பலன் இருக்குது. அதுக்காண்டி குடும்பத்துக்கு நல்லது கிடையாது அப்படிங்கிறது பொதுவாக சொல்லி வச்சுருக்காங்க. இப்போ உங்களுக்கு தென்னை மட்டை விழலா, தேங்காய் தானே விழுந்திருக்கு, அதுக்கும் இதுக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாக எப்பவும் போல் வேலை பாருங்கள், அதை போட்டு மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு குழம்பிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். சரிங்களா? சரி, இன்றைக்கி ஒருத்தர் நம்மக்கிட்ட வந்த கிளைண்ட்டு, அவங்க ஜாதகத்தை பார்க்குறேன், ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்லிகிட்ருக்கேன். அவங்களாக தான் கேட்டாங்க, இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே பறவை கூடு கட்டலாமா அப்படின்னு கேட்டாங்க. பறவைனா என்ன பறவைம்மா அப்படின்னு கேட்டேன். புறா கூடு கட்டுது அப்படின்னாங்க. புறா கூடு கட்டலாமே, அதனால் என்ன அப்படி தான் நான் கேட்டேன். புறா கூடு கட்டலாம், சிட்டுக்குருவி கூடு கட்டுதா, கட்டலாம். புறா கூடு கட்டுறதுனால என்னம்மா பிரச்சனை வரும் நீங்கள் நினைக்கிறீங்க? நான் அப்படி தான் முதல்ல கேட்டேன் அவங்கக்கிட்ட. இல்லை, நீங்கள் சொல்லுங்கள், எங்களுக்கு இப்படிலாம் கட்டக்கூடாது அப்படின்னு நிறையா பேர் சொல்கிறாங்களே அப்படின்னாங்க. அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வீட்டில் பறவைகள் கூடு கட்டுறது நல்லதா கெட்டதா கேட்டிங்க அப்படின்னா, சகுன சாஸ்திர ரீதியாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சகுனம் அறிஞ்சு பார்க்கணும். ஜாதகத்தில் எப்படி நம்ம ஒரு அவயோக கிரகங்கள் 3, 6, 10, 11 இருக்கணும், இருந்தால் கெடுதலை செய்யாது, அந்த கிரகத்தால் நன்மையை செய்யும். அதே மாதிரி அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய 8ஆம் வீட்டு அதிபதி அந்த மாதிரி சூட்சும அமைப்பில் இருக்கும் பொழுது மிக நல்ல அமைப்புகளாக பலன்களாக தரும் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. இதே மாதிரி தான் இந்த மாதிரி ஆருடம், அந்த சகுனம், நிமித்தம், எல்லாமே ஜோதிட சம்மந்தப்பட்ட பாடங்கள் தான். என்ன, நம்ம ஜாதக கட்டத்துக்குள்ளே நின்றுக்கிட்டோம், அதுக்கு அங்கிட்டு போகலை. ஆருடம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆருடம் அப்படிங்கிறது இந்த சோவி குலுக்கி போட்டு சொல்கிறது. அதில் இத்தனை சோவி விழுந்தால் இந்த பலன், அதாவது மொத்தம் 12 சோவி வச்சுக்கிடுவாங்க. அதை 12 பாவ பலன்கள் என்ன அது தாங்க. அதை குலுக்கி போடும்போது அதுலேயும் பாருங்கள், 6ஆம் இடத்துக்கு போஸ்டிங்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, நோய் நொடின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, விவகாரம்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. இது எதுக்கு சொல்கிறேன்? சகுன சாஸ்திரத்துக்கு சொல்கிறேன். சரிங்களா? சாரி, ஆரோடத்துக்கு சொல்கிறேன். அதை மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே அதாவது நீங்கள் அந்த விஷயம் அறிஞ்சு பார்க்கணும். சும்மா வீட்டில் புறா கூடு கட்டிச்சு, வீட்டுக்கு ஆகாது அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னோடனே உடனே அந்த கூட்டை போய் இடிச்சிடாதீங்க, கூட்டை போய் கலைச்சிடாதீங்க. சரிங்களா? புறா வீடு கட்டுறது, வீட்டில் கூடு கட்டுறது மட்டும் இல்லைங்க, எந்த பறவைனாலும் வீட்டுக்குள்ளே கூடு கட்டலாம்.
இன்னும் சில பேர் ஆந்தை வீட்டுக்குள்ளே வரலாமான்னு கேட்குங்க. சரிங்களா? ஆந்தையெல்லாம் வீட்டுக்குள்ளே வர்றது ரொம்ப ரேருங்க. நான் அடுத்த வீடியோவில் ஆந்தையை பற்றி சொல்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் புறாவை பற்றி சொல்கிறேன். சரிங்களா? அதாவது உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து புறாவோ அல்லது குருவியோ கூடு கட்டுது அப்படின்னா உங்களுக்கு நல்லது தாங்க நடக்கும். சரிங்களா? எந்த ஒரு சூழ்நிலையிலையும் கெட்ட பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. பறவைகள் கூடு கட்டுறது எப்படி கூடு கட்டுன்னு நினைக்கிங்க? ஒரு நல்ல சுகாதாரமான இடமா இருந்தால் தாங்க அந்த இடத்துக்கு பறவைகள் வரும். அப்போ உங்கள் வீட்டுக்கு பறவைகள் வருது அப்படின்னா உங்களுடைய வீடு உங்களுடைய வீட்டை சுற்றி வந்து கெட்ட சக்தி முதல்ல இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? அதாவது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லுறேன். சுனாமி வருது. சுனாமி வரும்போது பறவைகள்லாம் வந்து ஒரு சுனாமின்னு எடுத்துக்கிடாதீங்கங்க. ஒரு பேராபத்து, ஒரு இயற்கை சீற்றம் வருது அப்படின்னா வந்து பறவைகள்லாம் வந்து பறந்து அங்கங்கேயும் பறந்து போகும். அதுகளுக்கு தெரியும். அந்த வந்து விலங்குகளுக்கும், பறவைகளுக்கும், பிராணிகளுக்கும் வந்து ஒரு கெட்ட சம்பவங்கள் நடக்கப்போகுது, ஒரு துர்சம்பவங்கள் நடக்கப்போகுது அப்படின்னா அதுகளுக்கு தெரியும் அப்படிங்கிறது ஒரு விதி சொல்லுவாங்க தெரியுமா? அப்போ உங்கள் வீட்டில் வந்து கூடு கட்டுது அப்படின்னா உங்களுக்கு வந்து கெட்ட பலன்கள் நடக்கப்போகுது. அதனால் வந்து அது கூடு கட்டுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. அதுக்கு தேவையான கூடு கட்டுதுன்னா எதுக்குங்க கூடு கட்டுது? நல்லா யோசிங்க. ஒரு மனிதன் நம்ம வந்து ஒரு வீடை கட்டுதோம். அதாவது வந்து முதல்ல ஒரு இடம் வாங்குகிறோம். அந்த இடத்துல வந்து பூமி பூஜை போடுறோம். பூமி பூஜை போட்டு அந்த இடத்துல வந்து வீடு கட்டுறதுக்கு தேவையான கட்டமைப்பு எல்லாமே இருக்கா அப்படிங்கிறத வந்து எப்படி பார்க்குறோம்? நீரோட்டம் பார்க்குறதுக்கு ஒருத்தரை கூட்டு வந்து நீரோட்டம் பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல வீடு எத்தனை சதுர அடியில் கட்டலாம், எவ்வளவு விஷயங்களை பார்த்து வீடு கட்டுறோம். ஏன் அவ்வளோ தூரம் பார்க்குறோம்? தலைமுறையாக அந்த வீட்டில் குடியிருக்கணும் நம்ம. அதனால் நம்ம அவ்வளோ தூரம் பார்த்து வீடு கட்டுறோம்ல. அதே மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே வந்து ஒரு பறவை கூடு கட்டுது, அதாவது புறா கூடு கட்டுது அப்படின்னா அதற்கு தேவையான அந்த அறிகுறிகள் எதுவுமே இல்லாமல், அதாவது அதற்கு தேவையான வசதிகள் இல்லாத இடத்துல போய் அது கூடு கட்டும். அதுவும் முதல்ல வந்து பார்த்துட்டு போகும். எடுத்த உடனே வந்து உங்கள் வீட்டில் வந்து கூட்டை தூக்கிட்டு வந்து டக்குன்னு வச்சு 2 4 5 புறாவை கூட்டு வந்து நீ அந்த வேலையை பாரு, நான் இந்த வேலையை பார்க்கேன், நீ சிமெண்ட்டை கொலை, நான் மண்ணை தூக்கிட்டு வரேன் அப்படின்ற அளவுக்குலாம் கூடு கட்டிடாது. சரிங்களா? அது ஏதோ அந்த வேப்பங்குச்சி, இன்னும் சொல்லப்போனால் அந்த அரச மரத்து இலை அப்படி இப்படின்னு ஒன்றா பிறக்கி கொண்டு வந்து அந்த பிறக்கி கொண்டு வரதுக்கு முன்னாடியே வந்து அந்த கூடு கட்டக்கூடிய அந்த இடம் வந்து சகல வசதிகளும் அந்த பறவைக்கு இருக்குதா, காற்றோட்டங்கள் இருக்குதா, உணவு பற்றாக்குறை இல்லாமல் பக்கத்தில் எங்கேயாவது உணவு எடுக்க முடியுமா, கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் அது பார்க்கும். அது பார்த்துக்கிட்டு தான் அந்த இடம் தோதுவாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு தாங்க கூடு கட்டவே ஆரம்பிக்கும். முதல்ல இந்த விஷயத்தை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? எடுத்தவங்க பறவைகள் எந்த இடத்துலையும் கூடு கட்டுறது கிடையாது. இன்னொரு விஷயத்தையும் தெளிவாக சொல்கிறேன். அப்போது அவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் முதல்ல வந்து ஒரு விசிட் பண்ணோம். 2 3 4 5 டைம் வந்து அந்த இடத்த சுற்றி வரும், வந்து இருந்துட்டு போகும். ஏன்னா இந்த கூடு கட்டுறதுக்கு இந்த இடம் வாய்ப்பாக இருக்கா, இங்கே கூடு கட்டினா நம்ம முட்டை போடும். அந்த முட்டை போடுறதுக்கு வந்து இடைஞ்சல் இல்லாமல் இருக்குமா, அந்த முட்டை உடஞ்சிராமல் பாதுகாக்க முடியுமா? முதல்ல பறவை வீட்டுக்குள்ளே வந்து கூடு கட்ட ஆரம்பிக்குது அப்படின்னாலே, கூடு கட்டுது அப்படின்னாலே வந்து அது முதல்ல அது பாதுகாப்பான இடமா அது கருதுது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பாதுகாப்பாக இருக்குன்னு அர்த்தம். அப்போது அந்த பறவைக்கு நீங்கள் எந்த விதமான சேதாரமும் செய்யாத ஆட்கள் இந்த வீட்டில் குடியிருக்காங்க, நல்ல மனதுடையவர்கள் இந்த வீட்டில் குடியிருக்காங்க அப்படிங்கிறதே அதுக்கு தெரிஞ்சிடும். ஆமாங்க. என்ன சொல்கிறது, அகோரின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? அகோரி அப்புறம் என்ன இந்த மாதிரிலாம் இடங்கள்ல வந்து பாருங்கள், பறவைகள் அதிகமாக அங்கே அந்த சைடு நெருங்காது. ஆமாம், அதுகளுக்கு தெரியும். அதே மாதிரி ஒன்றும் இல்லைங்க. வீட்டில் ஒரு சாதாரண கிளி வளர்க்குறீங்களா, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன். வீட்டில் வந்து நம்ம எல்லார் வீட்லேயும் புறா வளர்க்க மாட்டோம். பட் கிளி வளர்க்கக்கூடிய வீடுகள் நிறையா உண்டு. கிளி வளங்க உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தரை ஒரு 10 நாள், ரொம்ப இல்லை, ஒரு 10 நாள் அல்லது ஒரு 4 5 நாள் குளிக்காமல் இருங்க. அதாவது நான் ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் டெஸ்ட்டு பண்ணுறதா இருந்தால் இந்த விதியை சொல்கிறேன். வீட்டில் கிளி வளர்த்துக்கோங்க. கிளி வந்து அழகாக நம்ம கூட நல்லா விளையாடும். கிளிப்பிள்ளை நம்ம சொல்கிறதெல்லாம் பேசும், பார்த்துருக்கீங்களா? வீட்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு 5 நாள் யாராவது ஒருத்தர் சூஸ் பண்ணிக்கோங்க. குளிக்காமல் இருங்க. குளிக்காமல் இருந்துக்கிட்டு அப்படியே இருங்க. நீங்கள் இங்கே வெளியில் போய்ட்டு சும்மா எப்பவும் போல் இருங்க. ஆனால் கரெக்டாக 5 நாள் அப்படியே இருந்து பாருங்கள். 5ஆம் நாள் 6ஆம் நாள் கழிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்து எப்பவும் போல் இருப்பீங்க தெரியுமா? அப்போ உங்களால் இருக்கவே முடியாது. அந்த கிளி உங்களை இருக்கவே விடாதுங்க. அந்த வாசனையும் அந்த இதுவும் அந்த ஒரு இதானது வந்து உங்களுக்கு அது அந்த அந்த பறவைகளுக்கு தெரியும். இது துஷ்ட சக்தி, துஷ்டர்களுடைய வாசம் அப்படிங்கிறது தெரியும். அதனால தான் மனிதன் வந்து கரெக்டாக வந்து இந்த குளிக்கணும், சாமி கும்பிடணும், இறை வழிபாடு பண்ணணும், இதெல்லாம் எதுக்கு சொல்லியிருக்காங்க?
அதான் நம்மளுக்கு மேற்பட்ட சக்திகள் நிறையா இருக்குது. சரிங்களா? சரி, ஓகே, நம்ம மேட்ருக்கு வருவோம். அப்போது புறா கூடு கட்டுது அப்படின்னா இத்தனையும் அது பார்த்துக்கிட்டு இத்தனையும் அது உணர்ந்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் கட்ட ஆரம்பிக்கும். சரி, புறா கூடு கட்டுறது வந்து இன்னொரு விஷயம் சொல்ல வரேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு பறவை வருதுனாலும் சரி, அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது, அதனால தான் அது வருதுன்னு அர்த்தம். அது தேவையை முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுவாகவே போயிருங்க. கூடு காலி எம்ப்டி ஆயிரும். அதாவது அது கட்டி இருந்த கூடு எம்ப்டி ஆயிரும். குறிப்பிட்ட ஒரு காலம் வரை மட்டும்தான் அந்த புறா வந்து இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன காரணத்துக்காண்டி கூட வரலாம், அது முட்டையிடுவதற்காக கூட வரலாம். தன்னோட முட்டையை பாதுகாக்கணும், அதுக்கு அது 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 குஞ்சு பொரிக்கணும், அந்த குஞ்சு பறந்து வரத்தோனே அது கொஞ்சம் இருக்கணும், அதுக்கு சேஃப்டியான இடம் எது, இதுதான் அப்படிங்கிறதெல்லாம் அது கெஸ் பண்ணி வந்து வச்சு கூடு கட்டி இத்தனையும் இருக்கும். ஆறறிவு பட்ச மனிதர்களுக்கே அவ்வளோ தூரம் இது பண்ணும்போது பறவைகள் நம்ம சாதாரண எடை போடக்கூடாது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அந்த முட்டையிடுவதற்கு சேஃப்டி மெயினாக, கீழே விழுந்தால் உடஞ்சிரும். இன்னும் சொல்லப்போனால் மற்ற அதாவது சில இடங்களில் போய் பறவை கூடு கட்டி முட்டை இடுது மரங்களில் அல்லது செடி கொடிகளில் கட்டுது அப்படின்னா அங்கே பாம்புகளால் முட்டைக்கு பாதுகாப்பு இருக்காது. பாம்புகளால் வந்து முட்டைக்கு வந்து அபகரிச்சிடும். இப்படிலாம் நிறையா இருக்குது. சரிங்களா? அதனால் சேஃப்டியான இடத்த பார்த்து தான் பறவைகள் வந்து கூடு கட்டி தன் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கிறதுக்கு அந்த இடத்த தேடி வருதுன்னு அர்த்தம். அந்த குறிப்பிட்ட டைம் முடிஞ்சதுக்கப்புறம் அதுவே பறந்து போயிடும். சரிங்களா? அதனுடைய வீடு சும்மா தான் இருக்கும். நம்ம என்ன செய்வோம், நம்ம வீடு சும்மா இருந்தால் வாடகைக்கு விட்டுருவோம். அதனுடைய வீடை வாடகைக்கு கூட விட முடியாத அளவுக்கு வேறு ஏதாவது ஒரு பறவைகளுக்கு அது தெரிஞ்சால் அது வந்து முட்டையிட்டு போகும். அதனால் நீங்கள் அது போனாலும் பரவாயில்ல, அந்த கூடை நீங்கள் பாதுகாக்கலாம், காலத்துக்கும் பாதுகாக்கலாம். என்றைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு பறவைகள் வந்து மீண்டும் அந்த இதில் வந்து முட்டையிட்டு குஞ்சு பொரித்து போகிறதுக்கு அந்த வீடு அது எவ்வளவு ரிஸ்க் எடுத்து எவ்வளவு கஷ்டப்பட்டு அது சேர்க்கும் தெரியுமா? ஒவ்வொரு குச்சியாக கொண்டு வருங்க. நான் எப்படி இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? என் வீட்டு மாடியில் ஒரு ரீசெண்டாக கொஞ்சம் நாளைக்கு முன்னே அடிக்கடி பறவைகள் வரும், கூடு கட்ட அவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுக்கும். குச்சியாக டெய்லி ஒவ்வொரு குச்சியாக எட்டு வருங்க. இன்றைக்கி காலையில் 2 குச்சி எட்டு வந்திருக்கா, மாலையில் 2 குச்சி எட்டு வரும். அந்த குச்சிகளை ஒன்றா எடுத்து கொண்டு வந்து சேர்த்து அது கூடு கட்டுறதுக்கு எவ்வளவு நாட்கள் ஆகும் தெரியுமா? அதனால் புறா வீட்டில் கூடு கட்டுது, அதனால் வந்து வீடு குடும்பம் நாசம், வீடு அழிஞ்சு போயிடும் அப்படின்னு தவறான கண்ணோட்டங்களை எண்ணங்களை எடுக்காதீங்க. நானும் 2-3 யூடியூப் சேனலில் வீடியோக்களில் பார்த்துருக்கேன். புறா வீட்டில் கூடு கட்டுறது நல்லது இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், புறா வீடுகளில் பறவை இந்த மாதிரி எதுவும் வீட்டில் வந்து கூடு கட்டுது அப்படின்னா அது நல்லது தான். சரி, இன்னொரு அனுபவ ரீதியாக நான் பட்ட பலனையும் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? புறா ஜாதகத்தில் அதாவது ஜோதிடத்தில் புறாவுக்கு உகந்த கிரகம் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புதன். நல்லா எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேங்க. சரிங்களா? புதன் புறா இது ரெண்டுக்கும் என்ன ஒற்றுமை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிடத்தில் வந்து புதனுக்கு வந்து புறாவை வந்து இதாக வச்சுருக்காங்க. புறா அந்த காலத்தில் வந்து தூது போகிறதுக்கு உண்டான ஒரு சின்னம். சரிங்களா? புதனுக்கும் புறாவுக்கும் உண்டான அமைப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். அதாவது வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு ஏன்டா இதுக்கு முன்னாடி ஜாதகம் பார்க்க வரும்பொழுது இதே மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போது அவங்களுடைய ஜாதகத்தில் பார்ப்பேன், அந்த புதனுடைய தசா புத்தி அந்தரம் இந்த மாதிரி அமைப்புகள் வரும்பொழுது புறா அவங்க வீட்டில் வந்து கூடு கட்டத்தான் செய்யுது. அதாவது வந்து இது அனுபவத்தில் கண்ட உண்மை. உங்களுக்கு தசா புத்தி அந்தரம் வரைக்கும் போங்க. ஏன்னா அந்தரங்கள் வரும்பொழுது எப்போவாதானுங்க கூடு கட்டும் புறா. அதனால் வந்து புதனுடைய அந்தரம் வரதா, அப்போ கட்டாயம் உங்கள் வீட்டில் புறா கூடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். சரி, புதன் நல்ல ஆதிபத்தியம் வாங்கியிருக்கா, இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நல்ல ஆதிபத்தியம் வாங்கியிருக்கு அப்படின்னா அந்த புறா கூடு கட்டுவதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன் வரப்போகுது அதாவது புதன் மூலமாக அந்த புதன் தசாபுத்தி அந்தரத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறது வந்து அந்த அறிகுறிகள் மூலமாக அது காட்டுதுன்னு அர்த்தம். சரி, ஓகே சார், எனக்கு புதன் வந்து 8 கிரகம் சார், அவர் 8ஆம் வீட்டு அதிபதி, அவருடைய அந்தரம் நடக்கும்போது புறா வந்து என் வீட்டில் கூடு கட்டுது, அப்போ 8ஆம் வீட்டு அதிபதி கெட்ட பலன்களை தானே தருவார், அப்போ புறா கூடு கட்டுறதை வந்து நான் எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்க கேட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு கேள்வி. அதாவது இதுக்கு பதில் எப்படி சொல்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் வீட்டு அதிபதியினால் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது என்ன? அவமானம். இன்னும் என்ன சொல்லலாம்? சீட்டிங்கு, கேவலம், அசிங்கம், துரதிர்ஷ்டம், நஷ்டம், இதெல்லாம்
8ஆம் வீட்டு அதிபதி கொடுப்பார். அப்போ 8ஆம் வீட்டு அதிபதியாக உங்களுக்கு புதன் இருக்கிறாரு அப்படின்னா அவர் முதல்ல உங்கள் சாதகத்தில் எப்படி இருக்காருன்னு பாருங்கள். 8ஆம் வீட்டு அதிபதி நான் சொன்னது போல் சாதகமான அமைப்பில் இருக்காரா? அப்போ புறா வந்து கூடு கட்டுது அப்படின்னா உங்களுக்கு குருட்டு அதிர்ஷ்டம் அடிக்கப் போகிறது. அதை அந்த புறா மூலமாக உங்களுக்கு ஒரு காட்டுதுன்னு அர்த்தம். அதை சொல்லுவாங்கள்ல, நமக்கு வந்து அது தெரியப்படுத்துது அப்படிங்கிறத. அதே மாதிரி ஒரு துர்சம்பவங்களை நீங்கள் அதாவது அணுகப் போகிறீர்கள், அதற்குண்டான அறிகுறி அது காட்டுன்னு அர்த்தம். இப்போது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு நடக்கிறது கிரகங்கள் ரீதியாக தசாபுத்தி அந்தரங்கள் ரீதியாக நடந்தே தீரும். இதுக்கு மீறி புறா கூடு கட்டுறதுனால தான் இந்த பிரச்சனை நடக்குது அப்படின்னு தவறான கண்ணோட்டத்தில் யோசிக்காதீங்க. அப்படி கிடையவே கிடையாது. சரிங்களா? புறா வீட்டில் கூடு கட்டலாம். இன்னும் சொல்லப்போனால் அந்த புறா கூடு கட்டுச்சு அப்படின்னா அழகாக நீங்கள் அதை கூட கொஞ்சம் பாதுகாத்துக்கோங்க. அது முட்டை எதுவும் போட்டுச்சு அப்படின்னா அந்த முட்டையை பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு அது சரியாக கூடு எதுவும் கட்டலை அப்படின்னா கொஞ்சம் நல்லா அதை சேஃப்டி பண்ணுறக்கூடிய அளவுக்கு எது தேவையோ அதெல்லாம் பார்த்து பண்ணுங்கள். அப்படி பண்ணினீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் புதனால் இருக்கக்கூடிய தோஷங்கள் எதுவும் இருந்தால் தன்னாக்கில் விலகிடுங்க. தோஷங்களை அதாவது இந்த தோஷம் போகிறதுக்கு நான் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க. சில பேருக்கு இந்த மாதிரி பரிகாரம் வழியே வந்து அமையும். அதெல்லாம் அமைச்சிக்கிடணும். நிறைய பேருக்கு தெரியாது இதெல்லாம். சரிங்களா? அதனால் இன்னும் நான் என்ன சொல்ல வரேன் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த புறா உங்கள் வீட்டில் கூடு கட்டுதா அதுக்கு தண்ணி வைங்க, ஏதாவது வைங்க. இதெல்லாம் வைக்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, பறவைகளுக்கு நீரும் உணவும் கொடுக்குறதே வந்து நம்மளுடைய ஜாதகத்தில் அந்த பறக்கும் ராசிகள்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து கும்பம், மிதுனம், துலாம் இதெல்லாம் காற்று ராசி, பறக்கும் ராசி. அதில் கும்பமும் மிதுனமும் தான் மெயினாக பறக்கும் ராசின்னு சொல்கிறாங்க. அந்த பறக்கும் ராசிகளில் ஏதாவது கிரகங்கள் அவயோக கிரகங்கள் இருந்தாலோ அல்லது பகை நீசம் பெற்ற கிரகங்கள் இருந்தாலோ அல்லது சனி செவ்வாய் போன்ற பாவ கிரகத்தால் பார்க்கப்பட்டு அந்த பறக்கும் ராசி பாதிக்கப்பட்டிருந்தாலோ, பறக்கும் ராசி ஒருவேளை சில பேருக்கு 7ஆம் இடமாக வந்திருக்கலாம். அந்த பறக்கும் ராசி பாதிக்கப்பட்டதுனாலே கூட கலத்திரோஷமாக இருக்கலாம். அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க சில பேர். அதுக்கு நீங்கள் வெளியில் போய் பல ரூபா கொடுத்து பல ஆயிரம் கொடுத்து நீங்கள் பரிகாரம் பண்ண தேவையே இல்லை. இந்த சாதாரண பரிகாரம் நம்ம கண்ணெதுக்கு இருக்கும். நான் நிறையா பேருக்கு சொல்லுவேன், நம்ம கண்ணெதுக்கு நம்ம பக்கத்துலேயே இருக்கும். ஆனால் அது நிறையா பேருக்கு தெரியாது. அந்த பரிகாரத்தை நம்ம எடுத்து பண்ண மாட்டோம். ஏன் தெரியாது? சரிங்களா? ஸோ இனிமேல் தெரிஞ்சுக்கோங்க. புறா வீட்டில் கூடு கட்டுதா அதை முதல்ல நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பாதுகாருங்க. அதுக்கு உண்டான உணவுகளை கொடுங்க, தண்ணி வைங்க. அதிலே உங்களுக்கு ஏகப்பட்ட தோஷங்கள் விலகும். அனுபவத்தில் நீங்கள் உணர முடியும் இதெல்லாம். சரிங்களா? ஓகே, வாழ்க வளமுடன். அடுத்த வீடியோவில் ஜோதிட ரீதியான அல்லது சகுன ரீதியான வேறு சில பலங்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன். வணக்கம்.